எல்லோருக்கும் வணக்கம். ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ஆடி மாதம் 18ஆம் தேதி கொண்டாடப்படும் ஒரு தமிழர் திருநாள் ஆகும். இது பார்த்திங்களா, நதிகளோட புத்துயிர்ப்பு மற்றும் நீர்வளத்தை குறிக்கும் ஒரு அற்புதமான கொண்டாட்டமாகும். குறிப்பாகவே காவிரி நதிக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த விழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு அற்புதம் வாய்ந்த இந்த ஆடிப்பெருக்கு விழாவோட சிறப்புகள் என்ன? இந்த ஆடிப்பெருக்கு விழாவில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம்? இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி 18 நம்ம ஏன் எல்லாருமே நதிகளுக்கு சென்று நாம் குளிக்கிறோம் அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்குமே இந்த வீடியோவில் விளக்கமாக பதில் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவுக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த தொடர்ந்து நம்ம ஆடி மாதத்தோட வழிபாடுகள் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு போற்றி கொண்டாடுவதை போல பெண்ணோட வடிவமாக கருதும் நதிகளையும் போற்றி மரியாதையும் நன்றியும் செலுத்தும் ஒரு முக்கியமான நாளாக ஆடிப்பெருக்கானது சொல்லப்படுது. குறிப்பாகவே காவிரி தாயை வழிபட்டு பாவங்கள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சி ஆயுள் அனைத்து நலன்களுமே பெருக வேணும் அப்படின்னு தான் நம்ம வழிபாடும் சிறப்புக்குரிய ஒரு அற்புதம் வாய்ந்த நாளாகவும் சொல்லப்படுது. ஆடி மாதம் பார்த்திங்களா, அம்மனுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் ஆடிப்பெருக்கு விழா மிக முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பெருக்கு பார்த்திங்களா, ஆடி மாதத்தோட 18ஆம் நாளில் கொண்டாடப்படும். அதனால தான் இதை பார்த்திங்களா ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னும் சொல்வதும் இருக்குது. குறிப்பாகவே இது நிலத்திற்கும் பூமியை செழிக்க வைக்கும் நீர்நிலைகளுக்குமே நன்றி செலுத்தும் ஒரு புண்ணியமான நாளாகவும் சொல்லப்படுது. ஆடிப்பெருக்கை நம்ம முக்கியமாக ஏன் கொண்டாடுறோம் வாங்க விரிவாக பார்க்கலாம். கங்கை நதி தன்னுடைய பாவங்களை போக்க பார்த்திங்களா கிருஷ்ண பகவானிடம் சென்று வழி கேட்டது. கிருஷ்ணர் காவேரி ஆற்றில் கலக்க சொன்னார். காவேரி பார்த்திங்களா, காவேரி ஆறு கிருஷ்ணரிடம் இருந்து பாவங்களை போக்கும் சக்தியை பெற்றது. இதனால தான் சந்தோஷமாக விஷ்ணு இருக்கும் இடங்களுக்கு சென்றது. ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது. இந்த நிகழ்வு தான் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக நம்ம சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும். காவேரி ஆற்றில் நிறைய தண்ணீர் வரும். விவசாயமானது செழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாளில் பார்த்திங்களா விவசாயிகள் வழிபடுவதும் உண்டு. சிலப்பதிகாரத்தில் ஆடி 18 முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. ஆடி மாதம் பார்த்திங்களா சூரியன் கடகராசியில் பயணிக்கும் நேரமாகவும் இது விவசாய வேலைகளுக்கு முக்கியமான நேரமாகவும் மழை நிறைய பெய்து ஏரி குளம் எல்லாமே நிரம்பி வழியும் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரானது கிடைக்கும். இதனால் பார்த்திங்களா விவசாயிகள் அடுத்த விவசாயத்துக்கு நிலத்தை தயார் செய்வாங்க. இந்த நாளில் நம்ம மனதார நினைத்து வழிபட்டு விவசாய பணிகளை துவங்கினாலே விவசாயமானது செல்வ செழிப்போடு செழித்து வரும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம். ஆடிப்பெருக்கு இன்னைக்கு பார்த்தீங்களா பெண்கள் புது தாலி கயிறு மாற்றி தங்களோட கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக வேண்டிக் கொள்வாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவேரி ஆற்றுக்கு சென்று பூஜை செஞ்சு வழிபடுவாங்க. பூ பழம் சாப்பாடு எல்லாமே காவிரி அன்னைக்கு படைப்பாங்க. புதிதாக திருமணமானவங்க பார்த்திங்களா தங்களோட திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு வணங்கி வழிபடுவாங்க. இந்த நாளில் காவிரியில் புனித நீராடினாலே நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே போகும், செல்வ வளமும் ஆரோக்கியமே பெருகும் அப்படிங்கிறது ஐதீகமாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த நாளில் தங்கம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கினாலே பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. காவிரி கரைக்கு சென்று வழிபட முடியாதவங்க தங்களோட வீட்டிற்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு கூட நீங்கள் சென்று வழிபடுவது ரொம்பவும் நல்லது. புதிதாக திருமணமான பெண்களுக்கு பார்த்திங்களா தாலி பெருக்கி போடும் வைபவமும் இந்த நாளில் நடத்துவாங்க. மக்கள் பார்த்திங்களா குளக்கரையிலும் காவிரி அன்னையை நினைத்து பூஜை செஞ்சு வழிபடுவது இன்றுமே இருக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. எவ்வளவு சிறப்பு மிக்க ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு பார்த்திங்களா ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையானது வருகிறது. விசாகம் மற்றும் அனுசம் நட்சத்திரம் இணைந்த நாளில் ஆடிப்பெருக்கானது வருகிறது. அனுஷம் நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியதாக இருந்தாலும் இந்த நாளில் பார்த்திங்களா மகாலட்சுமி வழிபடுவதால் செல்வ வளம் பெருகும். மேலுமே இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த ஆடிப்பெருக்கு விழாவை வீட்டிலேயே கூட நீங்கள் இப்படி பூஜை செஞ்சாலே போதுங்க, செல்வம் கடாச்சம் உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கும்.
ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ஆடி மாதம் 18ஆம் நாள் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு பெற்ற ஒரு பண்டிகையாகுங்க. கிராம பகுதிகளில் பார்த்திங்களா இதனை ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னும் வழிபடுவாங்க. இந்த நாளில் ஆறுகளை வணங்கி மக்கள் பார்த்திங்களா புனித நீராடுவாங்க. அதுவும் காவிரி நதி பாயும் பகுதியில் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ரொம்பவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது. அதாவது விவசாயிகள் புதுவெள்ள நீரை தொழுது தங்களோட உழவு பணிகளை தொடங்குவாங்க. இதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்றும் முதுமொழியும் இதில் இருந்து தோன்றியது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே அதே போல் அந்த காலகட்டத்தில் இருந்து ஆறு பாயும் கரையோர பகுதிகளில் மக்கள் பயன்பாட்டிற்காக படித்துறைகள் அமைத்திருப்பாங்க. அந்த படித்துறைகள் 18 படிகள் கொண்டதாக இருக்கும். இதனால தான் ஆற்றங்கரையோரம் உள்ள படித்துறைகளில் அமர்ந்து ஆடிப்பெருக்கு அன்று விரதம் இருந்து பூஜை வழிபாடு செஞ்சு இறைவனை மனதார நினைத்து வணங்குவதன் மூலம் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவும் இருந்துட்டு வருது. ஆனால் ஆடிப்பெருக்கு நன்னாளில் ஆற்றங்கரை சென்று வழிபட முடியாதவங்க நீங்கள் வீட்டிலேயே கூட ஆடிப்பெருக்கு நாளை நீங்கள் பூஜைகள் செஞ்சு வழிபடுறதுனால உங்களுக்கு செல்வ வளம் மகிழ்ச்சி எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே ஆடிப்பெருக்கு நாளில் நீர்நிலைகளுக்கு சென்று தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு, பூ, மஞ்சள், குங்குமம், தாலி சரடு எல்லாமே வைத்து வழிபடுவாங்க. ஆனால் அப்படி நீர்நிலைகளுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டோட பூஜை அறையில் ஒரு சொம்பில் ஒரு சில புண்ணிய தீர்த்தங்கள் ஊற்றி அதில் சிறிது மஞ்சள் தூள், குங்குமம், ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், எலுமிச்சம்பழம் ஆகியவை எல்லாமே போட்டு வைத்து பூக்களை தூவி கற்பூரம் காட்டி பூஜை மேற்கொண்டு நீங்கள் வழிபடலாம். இப்படி வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நீர்நிலைகளுக்கு சென்று வழிபடும் பலனானது முழுமையாக கிடைக்கும். இதனால் பார்த்திங்களா செல்வமும் பெருகும். மேலுமே ஆடிப்பெருக்கு நாளில் பார்த்திங்களா திருமணமான பெண்கள் தங்களோட கணவரோட ஆயுள் நீடிக்க வேணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக் கொண்டு மூத்த சுமங்கலி பெண்களோட கைகளால் தாலி சரடு மாற்றிக்கொள்ளும் பழக்கம் ஒன்று இன்றுமே இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. அதே போல தாங்க புதிதாக திருமணமான பெண்களும் பார்த்திங்களா தாலி பெருக்கி போடுவாங்க. திருமணமாகாத பெண்களுக்கு ஒரு நூலில் மஞ்சளை நனைத்து கைகளில் கட்டி விடுவாங்க. அவங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டாலே விரைவில் அவங்களுக்கு நல்ல வரம் அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே மட்டும் இல்லாமல் விரும்பிய கணவர் அமைவாங்க அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. ஆடிப்பெருக்கு இன்னைக்கு பார்த்தீங்களா வீட்டில் பூஜைகளை செஞ்சு விட்டு தாலி சரடுகளையும் நீங்கள் மாற்றிக்கொண்டு மனதார நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டாலே உங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக எல்லோருமே செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி சில பேர் யோசிப்பாங்க ஆடி 18 அன்னைக்கு ஏன் கொண்டாடுறான் அப்படின்னு. ஆடி மாதத்தில் தான் தென்மேற்கு பருவமழை துவங்கி காவிரியில் பார்த்திங்களா நீர் பெருக்கெடுத்து ஓடும், விவசாயமானது செழிக்கும். இப்படி தங்களோட வாழ்வை வளப்படுத்தும் காவிரியை கரையோரங்களில் உள்ள மக்கள் பார்த்திங்களா சிறப்புக்குரியதாகவும் நன்றி செலுத்துவதற்காகவும் துவங்கப்பட்ட ஒரு அற்புதமான விழா தான் ஆடி 18ஆம் பெருக்கு. இது நம்ம வழிபடுவதனால நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில பலன்கள் எல்லாமே பெருகி கொண்டே இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையுமே சிறப்பாக இருக்கும். ஆடி மாதம் பிறப்பானது இந்துக்களால் குறிப்பாகவே சைவ தமிழ் மக்களால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான பண்டிகை. இது ஆடி மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதம் அப்படிங்கிறது சூரியன் தெற்கு நோக்கி நகரத் தொடங்கும் தட்சாயன காலத்தின் தொடக்கமாகவும் இது தேவர்களுக்கு ஒரு இரவு பொழுதாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த ஆடிப்பெருக்கு நாளில் பெண்கள் பார்த்திங்களா புது தாலி கயிறு மாற்றி தங்களோட கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக வேண்டிக் கொள்வது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவிரி ஆற்றுக்கு சென்று பூஜை செஞ்சு வழிபடுவாங்க. பூ, பழம், சாப்பாடு எல்லாமே காவிரி அன்னைக்கு படைப்பாங்க. புதிதாகவே திருமணமான பெண்கள் பார்த்திங்களா தங்களோட திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு வணங்கி வழிபடுவாங்க. இந்த நாளில் காவிரியில் புனித நீராடினாலே பாவங்கள் அனைத்துமே போகும், செல்வ வளமும் ஆரோக்கியமுமே பெருகி கொண்டே இருக்கும். இந்த நாளில் பார்த்திங்களா தங்கம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கினாலே பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை. மேலுமே காவிரி ஆற்றுக்கு சென்று வழிபட முடியாதவங்க தங்களோட வீட்டிற்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று நீங்கள் அந்த நீரில் மூழ்கி நீங்கள் வழிபட்டாலே உங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இந்த வழிபாடுகள் எல்லாமே நீங்கள் வீட்டில் கூட பூஜை அறையில் செஞ்சதுனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம என்னென்ன செய்யலாம், எப்படி வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன்
யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆடி 18 நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூஸ் தேங்க்யூ.